எல்லாருக்கும் வணக்கம். Huion HS610 Graphical Pentablet இதோட unboxing and review வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதை நான் வந்து Amazonல தான் ஆர்டர் பண்ணேன். பட் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு Graphical Pentablet வாங்குறது இதுதான் நான் முதல் தடவை. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆஃபீஸ்ல யூஸ் பண்றதா. அங்க வந்து நான் வேக்கம் தான் யூஸ் பண்ணேன். பட் Huionல நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போறேன். எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, சைஸ் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா அளவான சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் சைஸ். இது வந்து மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் அண்ட் யூசர் மேனுவல். முக்கியமான ஐட்டம் பென் அண்ட் பெப்பர் ஸ்டாண்ட். இதில் வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எந்த யூசேஜுக்காக வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக் அதுக்காக தான் அந்த பட்டனை யூஸ் பண்ணுவேன். இது பென்னோட ஸ்டாண்ட் நம்ம வச்சுக்கலாம். இதுக்குள்ள தான் பென்னோட நிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இந்த நிப்ஸ் வந்து தேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் கேபிள். ஓகே, நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்றது, யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ பார்க்கலாம். இது வந்து டிரைவர் சிடி தான் இருக்கும், பட் இது வந்து சிடி கிடையாது. இது வந்து வாரண்டி கார்டு. இதில் வந்து நம்ம வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நம்ம டிரைவர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து யூசர் மேனுவல். யூசர் மேனுவல் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ். தேவைப்பட்டா இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது நான் காண போகிறேன். இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டன்ஸில் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் அதில் வைக்கணும், கண்ட்ரோலா இல்லை ஆல்ட்டா இல்லை ஸ்பேஸ் பாரா, நம்ம எந்த ஷார்ட்கட்டாக எந்த கீ அதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு பென்னோட ஆப்ஷன். இதில் வந்து 2 பட்டன் இருக்கும். அந்த பட்டன்லேயே நம்ம எந்த கிளிக் வேணும் அப்படிங்கிறத நம்ம அதில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பேடோட ஒர்க்கிங் ஏரியா. இது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ, பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம். இல்லாட்டி நமக்கு கஸ்டம் சைஸில் சின்ன ஏரியாவில் நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு சின்னதாக வச்சுக்கணும்னா சின்னதாக யூஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி சின்னதாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு சின்னதாக இருக்கணும்னா நான் சின்னதாக வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜுக்கு வந்து பென் டூல் போடுறப்ப எப்படி ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த சச்சினோட ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். இதில் பென் அப்படி பார்த்து போட்டு பார்க்குறேன். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்டு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் பென் சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்னால் பார்த்து போட முடியுது. அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது. அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப பென் சென்சிட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்படி ஸ்லோவாக போட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான்
ஸ்பீடப் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். அதிலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக என்னால் பார்த்து போட முடியுது. அந்தளவுக்கு பென் சென்சிட்டிவ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பென் டேப்லெட். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக போட்டேன் பாருங்கள். கட் பண்ணிட்டேன். நான் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணணுன்னா கூட ரொம்பவே சிம்பிளாகவே ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இந்த மாதிரி எந்த ட்ராயிங் வேணால் பண்ணலாம். நான் சும்மா ஒரு ரஃப் ஸ்கெட்ச் மாதிரி தான் இதை போடுறேன். ப்ராடக்ட் வந்து நம்ம மொபைல்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது 2 பின் கொடுத்துருக்காங்க. அவங்களே இந்த ப்ராடக்ட் கூட அப்படியே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது சி டைப் அண்ட் இது பி டைப். என்னோட ஃபோன் வந்து பி டைப் தான். ஸோ நான் இதே கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இது நான் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் ஓடிஜி கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே கீழே பார்த்தீங்களா ஓடிஜி கனெக்ஷன்ஸ். இதை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் நம்ம கனெக்ட் பண்ண பென் டேப்லெட் வந்து அங்கே டிடெக்ட் ஆகும் ஃபோனில். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கான்ஃபிகர் ஃபிசிக்கல் கீபோர்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே டிஸ்பிளே விர்ச்சுவல் கீபோர்டு அப்படின்ட்டு இருக்கும். அதையும் நம்ம ஆன் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஆஃபில் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிடணும். ஏதாச்சும் நான் சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். இதில் நம்ம சும்மா என்ன வேணாலும் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். லைன் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கெட்சப் பண்ணணுன்னா கூட, ஃபேஸ் ட்ரா பண்ணணுன்னா இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். நான் சும்மா ரஃபாக வரைஞ்சி பார்க்குறேன். பென் சென்சிட்டிவ் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுக்காக சும்மா ரஃபாக தான் டயக்ராம் போடுறேன். அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து HS610ங்கிற மாடல். பட் இது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்த மாடல் தான். இதுக்கப்புறமே வந்து HS610 Pro and version 2 அந்த மாதிரிலாம் மாடல்ஸ் வந்துருக்கு. பட் நான் ஏன் இதை வாங்கினேன்னா, கொஞ்சம் என்னோட பட்ஜெட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இது நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6300 அப்படின்னு போட்டேன். இது தீபாவளி ஆஃபர் ப்ரைஸ்னால 5000 கிடைச்சிது. அண்ட் இதுவும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நான் இது மாதிரி வேக்கம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வேக்கம் வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது. பட் நான் பர்சனலாக ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். கம்பேரிட்டிவ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாகவே இது நல்லாவே இருக்குது. அண்ட் லோ பட்ஜெட்டில் நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை நம்பி வாங்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.